கோவை மாவட்டத்தில் நடைபெற்று வரும் யானைகள் நலவாழ்வு முகாமை ரஷ்ய கலைக்குழுவினர் பார்வையிட்டனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தை அடுத்த தேக்கம்பட்டியில் யானைகள் நலவாழ்வு முகாம் நடைபெற்று வருகிறது. அடுத்த மாதம் 23ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த முகாமில் 30 கோயில் யானைகள் கலந்து கொண்டுள்ளன. இந்த யானைகளுக்கு சமச்சீர் உணவு, உயர் மருத்துவ சிகிச்சை என பல்வேறு வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. இந்த நிலையில் யானை நல்வாழ்வு முகாமை பார்வையிட ரஷ்ய கலைக்குழுவினர் வருகை தந்தனர். அவர்களை இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் வரவேற்றனர். யானைகளுக்கு அளிக்கப்படும் உணவு முறைகள் குறித்து ரஷ்ய கலைஞர்கள் கேட்டறிந்தனர். முகாமில் இரட்டை திருப்பதி அரவிந்த் லோச்சனார் கோயில் யானை மவுத் ஆர்கன் என்ற இசைக்கருவியை வாசித்ததை கண்டு அவர்கள் பிரமித்தனர். இந்த யானைகள் முகாம் வர்றது அவங்களுக்கு இவங்களுக்கு ஒரு புத்துணர்வு, எப்படி யானைக்கு புத்துணர்வு இருக்கோ இவங்களுக்கு ஒரு புத்துணர்வு, அதை பார்க்கணும் ஆசை எல்லாருக்கும். ஆனா வரவங்க ஒவ்வொரு வருஷம் புது குழு தான் வருவாங்க. அதை தலைமை தாங்கி வருகிற நம்ம நிக்கல வேண்டாங்கிறவங்க. அதனால இங்க எல்லாரும் அவங்க பார்க்கும்போது அவங்களுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்குது. யானையோட பழகிறது, இது ஏற்பாடு செஞ்சிருக்க விதம் தமிழக அரசுக்கு ரொம்ப பாராட்டுகள். நிச்சயமா இது ஒரு மிகப்பெரிய ஒரு புதிய சிந்தனை, புதிய நம்பிக்கை உருவாக்கும். யானைகளை பார்க்கும்போது நம்பிக்கை தான் பலம்.